சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. புலவரே, உம்மை எல்லோரும் பெரிய புலவர் என்று பூம்புகாரில் புகழ்ந்து பேசுகிறார்களே, எங்கள் வேளிர் இனத்தை பற்றி ஒரு பாடல் பாடும் பார்ப்போம். பாடல் தானே, பாடிவிட்டால் போகிறது. பாடும். என் கை கட்டை அவிழ்க்கச் சொல். கட்டை எதற்கு அவிழ்க்க வேண்டும்? பாட்டு பாடும் பொழுது சற்று சௌகரியமாக இருக்க வேண்டாமா? அதற்காகத்தான் சொன்னேன். அவிழ்த்து விடச் சொல். கைகளை அவிழ்த்து விடு. பாடும். பாடுகிறேன். நாடு விட்டு காடு வந்து வாழுகின்ற போதிலும் கேடுகெட்ட மனிதர் மனம் மாறிடாது என்றுமே. நீரும் கூட தரமறுக்கும் இழிந்த குணம் கொண்டவர் மனிதரல்ல, காட்டில் வாழும் மிருகமென்றே சொல்லுவேன். நஞ்சு கொண்ட நாகம் இங்கு புற்றுக்குள்ளே வாழுதே, மனித நாகம் அதுபோல புதருக்குள்ளே வாழுதே. வஞ்சகர்கள் வென்றதாக வரலாறே இல்லையே, மரமாளிகை எரிந்த பின்னும் வேளிர் திருந்தவில்லையே. போதும், நிறுத்து. என்ன துணிச்சல் இருந்தால் என் கட்டுப்பாட்டில் இருக்கும் நீ வேளிர்களை பற்றியே தவறாக பாடுவாய்? புலவரே, மரியாதையாக இப்பொழுதே எங்கள் வேளிர் குலத்தை உயர்த்தி ஒரு பாடலை உடனடியாக பாடு. இல்லையென்றால் உன் நாக்கை அறுத்து விடுவேன். இதோ பாரப்பா, நான் பணங்காட்டு நரி. உன்னுடைய சலசலப்பிற்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். நான் பாடியதில் என்ன தவறு இருக்கிறது? எனக்கு தெரியும், வேளிர்கள் நீங்கள் எல்லாம் அடிப்படையில் கோழைகள், பெரும் பேரரசர்களை அண்டி பிழைத்து வாழ்பவர்கள். உங்களுக்கெல்லாம் வேகம் இருக்கும், ஆனால் விவேகம் இருக்காது. சினம் இருக்கும், சீரிய அறிவு இருக்காது. மொத்தத்தில் நீங்கள் உயிரோடு நடமாடும் பிணங்கள். என்ன சொன்னாய்? வேளிர்களையா பிணம் என்று சொன்னாய்? இப்பொழுதே உன்னை பிணமாக்குகிறேன் பார். வேண்டாம் தலைவரே. விட்டுவிடுங்கள் தலைவரே. பணைய கைதியாக இருக்கும் விரக்தியில் இப்படி பாடிவிட்டார். இல்லை தன்னவா, இல்லை. நீ நினைப்பது போல் பணைய கைதியாக மட்டும் இவரை இங்கு அடைத்து வைக்கவில்லை. இவர் யார் தெரியுமா? நம் வேளிர் குடியில் வாராது வந்த மாமணியாய் வந்துதித்த வேளிர் குடியின் வேங்கையாம். நம் வேளிர் குடியின் தலைவர் இருங்கோவேள். அவரை மரமாளிகையில் அடைத்து வைத்து எரித்தாளே அந்த முத்துநகை. இன்றோடு உன் சகாப்தம் முடிந்தது. முத்துநகை வேண்டாம், நான் சொல்வது கேள். முத்துநகை, முத்துநகை, நான் சொல்வது கேள். வேண்டாம், வேண்டாம், முத்துநகை வேண்டாம். முத்துநகை, முத்துநகை வேண்டாம், முத்துநகை. அந்த எரியூட்டப்பட்ட மாளிகைக்குள் சிக்கி எலும்பு துண்டாய் கூட இல்லாமல் கரித்துண்டாய் கழன்று விழுந்தாரே நம் காவிய தலைவன். அந்த நினைவுகளை நம் வேளிர் குலமே மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். கரிகாலனும் பெருவழுதி பாண்டியனும் மட்டும் எனக்கு எதிரி அல்ல. அந்த முத்துநகை, அவளும் எனக்கு எதிரிதான். அவளை ஈன்றெடுத்தானே இந்த புலவன்.
இவனும் எனக்கு எதிரிதான். இனி இந்த புலவன் இங்கிருப்பதால் நமக்கு எந்த பயனும் இல்லை. அதனால் இவனை கொன்று விடுகிறேன். இவனை கொன்று விட்டால் வேளிர்களின் பயம் கரிகாலனுக்கு புரியும். தந்தையை பிரிந்த அந்த சோகம் முத்துநகையை ஆட்கொள்ளும். அதுவே நமக்கு பெரிய வெற்றிதான். இல்லை தலைவரே, அது பெரிய வெற்றியாகாது. நாம் தற்போது மிகப்பெரிய தோல்வியில் இருக்கிறோம். நீ என்ன சொல்கிறாய்? இதை படியுங்கள். என்ன இது? கரிகாலர் சிறையில் இருக்கும் நம் வேளிர் சிற்றரசர்கள் உங்களுக்கு ஒரு ஓலை எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். பூம்புகாரில் இருக்கும் வேளிர் குல ஒருவன் இப்பொழுதுதான் காட்டின் எல்லையில் என்னிடம் இந்த ஓலையை தந்துவிட்டு சென்றான். இந்தாருங்கள். சோழ மன்னர் கரிகாலருக்கு விசுவாசிகளாக மாறிவிட்டோம். இனி உனக்கு உதவ மாட்டோம். காரிக்கண்ணனாரை விடுவித்து விடு. ஆதிவர்மன் கோச்செங்கனார் என்னவா? இந்த ஓலையில் உள்ள செய்தி அனைத்தும் உண்மையா? அது உண்மைதான் தலைவரே. நான் நன்றாக விசாரித்து விட்டேன். இது நம் சிற்றரசர்களின் கையெழுத்துதான். ஆதிவர்மா, கோச்செங்கனார், நீங்கள் இருவரும் இப்படி பச்சை துரோகிகளாக மாறுவீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இப்படி நம்ப வைத்து கழுத்தை அறுத்து விட்டீர்களே, பாவிகளா! வீரர்களே, புலவரை கட்டி போடுங்கள். சிபியோ, சொல் செலியா. புகழ்பெற்ற ரோமாபுரிக்கு வந்துவிட்டோம் என்பதை நினைத்து என் மனம் பரவசம் அடைகிறது. ரோமாபுரி மண்ணில் பாதம் பதித்து விட்டோம் என்பதை எண்ணி உடல் சிலிர்க்கிறது. ஆமாம், அது என்ன ஒலி? பாண்டிய நாட்டு தூதுவர் வந்துவிட்டார் என்று மக்களுக்கு தெரியப்படுத்தும் முழக்கம். ஓ, அப்படியானால் மக்கள் இங்கே வருவார்களா? இல்லை, பாதுகாப்பு அடையாளமாக தேவையானவர்களை மட்டும்தான் துறைமுகத்துக்கு உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள். ஓ, மக்களை சந்திப்பதற்கு எனக்கு எப்போதுமே தனி ஆர்வம். நாம் அங்கு போகலாமே. அதற்கு முன் அகஸ்டஸ் பெருமகனாரின் சார்பாக உன்னை முறைப்படி வரவேற்க ஒருவர் இங்கே வருவார். அதன் பின் நாம் போகலாம். செலியா, நான் சொன்னபடி உன்னை வரவேற்க வேண்டியவர் வந்துவிட்டார். எங்கே? அங்கே பார். தாமரை. தாமரையா? ஆமாம், அதோ வருவது ஜூனோ. ஜூனோவா? ஆம், அதுதான் அவள் பெயர். அகஸ்டஸ் பெருமகனாரின் பிரதிநிதியாக உன்னை வரவேற்க வந்திருக்கிறார். அவளை பார்த்துவிட்டு தாமரை என்கிறீர்களே, எப்போதும் தாமரையை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பதால் யாரை பார்த்தாலும் தாமரையாக தோன்றுகிறதோ? வா ஜூனோ, இவர்தான். உன்னோட வந்திருக்கிறார் என்றால் நிச்சயம் பாண்டிய நாட்டு தூதுவர் தான் என்பது எனக்கு புரியாதா? பாண்டிய நாட்டின் தூதுவரை ரோமாபுரி பெருநாட்டின் ஆட்சி தலைவர் அகஸ்டஸ் பெருமகனாரின் சார்பாக மிகுந்த மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன்.
சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கும் பாண்டிய நாட்டின் தூதுவராக வந்திருக்கும் தங்களுக்கு எங்கள் மக்கள், செனட் சபையினர், அரசினர் ஆகிய அனைவரின் சார்பாகவும் எனது இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிபியு, தமிழக தூதுவருக்கு நான் பேசும் தமிழ் புரியவில்லையா? அல்லது நான் வரவேற்பது அவருக்கு பிடிக்கவில்லையா? பதில் கூறாமல் இருக்கிறார். தங்களின் சிறப்புமிக்க வரவேற்பிற்கு என் உள்ளம் கிணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கலை, வாணிபம், பண்பாடு முதலான எல்லா துறைகளிலுமே தமிழகமும் ரோமாபுரியும் இணைந்து முன்னேறிட முடியும் என்று நான் நம்புகிறேன். எங்கள் மூவேந்தர்கள் உட்பட தமிழக மக்கள் அத்தனை பேருடைய நல்லெண்ணத்தையும் உரித்தாக்குகிறேன். நல்லது. சிபியோ, தமிழக தூதுவரை அகஸ்டஸ் பெருமகனாரின் மாளிகைக்கு அழைத்து செல்ல 7 புழவிகள் பூட்டப்பட்ட ரதம் துறைமுகத்துக்கு வெளியே தயாராக இருக்கிறது. தூதுவரை அழைத்து வாருங்கள். வருகிறேன் தூதுவரே. என்ன செலியா, அப்படி பார்க்கிறாய்? இந்த பெண் அகஸ்டஸ் பெருமகனாரின் சார்பில் உன்னை வரவேற்று மாலை சூட்டியதிலிருந்தே அவள் எத்தகைய உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பது உனக்கு புரியவில்லையா? ஒருவேளை அகஸ்டஸ் சீசரின் அருமை மகளோ? அப்படித்தான் என்று எண்ணிக்கொள். அதென்ன எண்ணிக்கொள்வது? சொந்த மகள் இல்லை, ஆயினும் தனக்கு பிறந்த ஜூலியாவை விட எத்தனையோ மடங்கு மேலாக ஜூனோவை நேசிக்கிறார் அகஸ்டஸ் பெருமகனார். அவரது வளர்ப்பு மகளாகவே கருதப்படுகிறார் இந்த ஜூனோ. அதனால்தான் அப்படி சொன்னேன். ஓ, ஜூனோ எப்படி ரோமாபுரி மன்னரிடம் வந்து சேர்ந்தாள்? எகிப்திய எழிலரசி கிளியோபாட்ராவை பற்றி நாம் பேசிக் கொண்டோம் அல்லவா? ஆம், அழகினை அழியாமல் காப்பாற்றிக் கொள்ள கழுதை பாலில் குளித்தவர் என்று கதை கதையாக பேசப்படுபவர் அல்லவா கிளியோபாட்ரா? அவளது காதல் கதையைத்தான் நீ விரிவாக சொல்லி இருக்கிறாயே. ஆனால் நான் இப்போது ஜூனோவை பற்றி அல்லவா கேட்டேன். அந்த கிளியோபாட்ராவிடம் பிஞ்சு பருவத்திலேயே பணிப்பெண்ணாக சேர்ந்து தோழிக்கு தோழியாக மாறி தொண்டு புரிந்தவள்தான் இந்த ஜூனோ. ஜூலியஸ் சீசருக்கு பின் ஆண்டனியின் ஆசை கிளியாக கிளியோபாட்ரா இருந்த நேரத்தில் எகிப்தின் மீது படையெடுத்து வெற்றி கொடியை நாட்டினார் எங்கள் அகஸ்டஸ் பெருமகனார். அந்த தோல்வி சுமையை தாங்கினாலும் நெஞ்சுரத்தை எழுந்துவிட்ட ஆண்டனி அந்த அதிர்ச்சியான நேரத்தில் தனது ஆசைக்கிளியும் மடிந்து விட்டாள் என்ற செய்தி அறிந்தார். அந்த தவறான தகவலை நம்பி தற்கொலையும் செய்து கொண்டார். அந்த சூழ்நிலையில் எகிப்தின் அரண்மனைக்குள் நுழைந்த அகஸ்டஸ் பெருமகனார் முன்னால் அம்புப்பட்ட மான் போல் வந்து விழுந்தாள் இந்த ஜூனோ. ஏன்? அவளுக்கு என்ன சங்கடம்? அதுதான் அதிசயம். அவள் தனக்காக அரசரிடம் வந்து வாதாடவில்லை. தங்கள் அரசியை இழிவாக நடத்த வேண்டாம் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்வதற்காகவே அவள் அங்கு வந்து நின்றாள். தன் அரசியிடம் அவளுக்கு இருந்த நன்றி உணர்ச்சியை கண்டு வியந்து போனார் அகஸ்டஸ் பெருமகனார். நான் உன் அரசிக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்று வாக்களித்து விட்டு ஜூனோவையும் அழைத்துக் கொண்டு கிளியோபாட்ராவின் அந்தப்புறத்திற்கு சென்றார். ஆனால் என்ன? அந்த வரலாறு நாம் அறிந்ததுதான். ஆண்டனி மடிந்துவிட்ட நிலையில் அகஸ்டஸ் சீசரின் கையில் அகப்பட்டார். அவமானம் அடைந்திட நேருமோ என்று அஞ்சிய கிளியோபாட்ரா சீரும் நாகத்தை தன் சிவந்த இதழ்களில் முத்தமிடச் செய்து சாவின் மடியிலேயே போய் விழுந்து விட்டார். தன் தலைவியின் பிணத்தை கட்டிக்கொண்டு ஜூனோ கதறிய கதறல் அகஸ்டஸ் பெருமகனாரின் இதயத்தை மெழுகென உருகிடச் செய்தது. கள்ளமறியாத வெள்ளை உள்ளம் கொண்ட அந்த சிறுமியின் மீது தனியாத பாசம் பெருகியது. எகிப்திலேயே அவளை விட்டு திரும்பிவிட பெருமகனாருக்கு மனம் வரவில்லை. அன்றே ஜூனோவை தன் கையோடு அழைத்து வந்து விட்டார். அன்று முதல் அவரது மகளுக்கும் மேலான மகளாக, செல்ல பெண்ணாக, செல்வாக்கு மிக்கவளாக கொலுவேறி விட்டாள் இந்த ஜூனோ. இன்று இவள்தான் அகஸ்டஸ் பெருமகனாரின் அந்தரங்க செயலாளர், அரச பிரதிநிதி. அவளை பார்த்தாலே அறிவு மிகுந்தவள், ஆற்றல் நிறைந்தவள் என்று நாம் நினைக்கும்படியான தோற்றத்தை பெற்றிருக்கிறாள். மற்றவர் இதயத்தில்
இரக்க உணர்வினை சுரக்க வைத்திடும் சோக சாயலும் அவள் முகத்திலே இழையோடுகிறது. ஏதேது உனக்கும் ஜூனா மீது இரக்கம் உண்டாகிவிடும் போல் தெரிகிறதே. பிறகு இரக்கம் உருக்கமாகி உருக்கம் மயக்கமாகி வேண்டாம் சிப்பியோ, இப்படி எல்லாம் பேசாதே. என்னை பற்றி தெரிந்திருந்தும் நீ இப்படி பேசலாமா? இல்லை இல்லை, அந்த பேச்சு வேண்டாம். ஆனால் ஜூனோ இங்கு வந்த உடனேயே உனக்கு மாலை சூட்டினாலே, அதை பற்றி என்ன நினைக்கிறாய்? ஏனென்றால் உங்கள் நாட்டில் காதலியோ மனைவியோ தான் ஒரு ஆடவன் கழுத்தில் மாலை சூட்டுவாள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கூறுவது சரிதானே? சரிதான். ஆனால் கிழவர் கழுத்தில் எந்த பெண்ணும் மாலை சூட்டலாம். நீ ஒன்றும் கிழவர் இல்லையே. இருந்தும் ஜூனோ உனக்கு மாலை சூட்டினாளே. எங்கள் நாட்டு பெண்ணொருத்தி இப்படி எனக்கு மாலை அணிவித்திருந்தால் நானும் உன்னைப் போலவே அஞ்சி இருப்பேன். ஆனால் ஜூனோ உங்கள் நாட்டு பெண் அல்லவா? எங்கள் நாட்டு பழக்க வழக்கங்கள் அவளுக்கு எப்படி தெரியும்? அதுவும் சரிதான். சரி, அதை விட்டு தள்ளு. இப்போது நாம் முதலில் எங்கு செல்ல போகிறோம்? இது என்ன கேள்வி செலியா? ஜூனா தான் சொல்லிவிட்டு சென்றாளே, அகஸ்டஸ் சீசரை தான் முதலில் சந்திக்க போகிறோம். நல்லது. செலியா, நான் சொல்லும் ஒரு விஷயத்தை நீ நன்றாக நினைவில் பதித்துக்கொள். சொல் சிப்பியோ. அப்போதுதான் அவரோடு உரையாடும் போது அதற்கேற்ப பேச முடியும். என்னவென்று சொல். தம்மை மன்னர் என்று அழைப்பதை அவர் விரும்புவதில்லை. மக்களாட்சியின் மாண்பு ஓங்கிடும் வகையில் ரோமானிய குடியரசின் முதல் குடிமகன் என்று தம்மை அழைக்க வேண்டுமென்றே அவர் விரும்புகிறார். அதன் காரணமாக செனட் சபைக்கு கூட அவர் பேரரசர் என்பதற்குரிய மகுடத்தை அவர் அணிந்து வருவதில்லை. ஆகவே நீ அவரோடு பேசும்போது பாண்டிய நாட்டில் மாமன்னரை அழைப்பது போல் மன்னவா என்றோ பேரரசர் என்றோ அழைத்து விடாதே. வேறு எப்படி அழைக்க வேண்டும்? பிரின்செப்ஸ் என்றுதான் அழைக்க வேண்டும். அவருக்கு தமிழ் மொழி தெரியும் என்பதால் உங்கள் மொழியில் நயமான முறையில் பெருமகனார் என்றே நீ அவரை அழைக்கலாம். ஓ, அதனால்தான் நீ அவரை மன்னர் என்று சில நேரத்தில் குறிப்பிட்டாலும் பல நேரத்தில் அகஸ்டிஸ் பெருமகனார் என்று குறிப்பிட்டாயா? ஆமாம், அதுவும் மற்றவரிடத்தில் அவரை பற்றி பேசும்போதுதான் மன்னர் என்று சில நேரத்தில் குறிப்பிடுவேன். ஆனால் அவருக்கு முன்னால் அப்படி ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல வேளை, இதை நீ இப்பொழுதே சொன்னது நல்லதாக போயிற்று. இனி நான் அதற்கேற்ப பேசுகிறேன். நல்லது, வா போகலாம். ஆனால் நீங்களோ அவருக்கு நண்பர்கள் என்ற உரிமையை பெறுவதற்கு கூட தகுதியில்லாதவர்களாக போய்விட்டீர்கள். போலி வாக்காளர்கள் மற்றும் வன்முறையின்றி ஜனநாயக முறையில் தேர்தல் சாத்தியமா இல்லையா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம்.